ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ் சேனல். ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் எத்தனை சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். ஸோ ஜிகே விட்டு நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் எடுத்து வந்திருக்கேன். அதான் டான்ஸ் அண்ட் தேர் டான்சர்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த டான்ஸ் இந்த டான்ஸர் நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இது நான் அரை மணி நேரத்துக்கு மேலே எடுக்க ஆசைப்படல. ஓகே, இல்லைனா 1 மணி நேரம் எடுக்கலாம். ஆனால் அரை மணி நேரம் நான் 4 நாளாக டிவைட் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ என்னென்னு நம்ம அதில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டான்ஸ் அண்ட் டான்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது எஸ்எஸ்சி, அதே சமயம் ஆர்ஆர்பி, அப்புறம் டிஎன்பிசி. இந்த டாப்பிக்கில் முக்கியமான டாபிக் ஏன்னு சொன்னேன்னா இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பாயிண்டில் வரும். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இது முக்கியமான பாயிண்ட்னால இது நம்மளுக்கு 3 எக்ஸாம், அதே சமயம் பாக்கி எக்ஸாம்ஸ்க்கும் பை சான்ஸ் நீங்கள் இதை தவிர வேறு ஏதோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்த டாபிக் வரும். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறது மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு தெரியும், மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஓகே, 8 கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ நான் இங்கே உங்களுக்காக எழுதிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா நான் ஆல்ரெடி பிடிஎஃப் உண்டாக்கல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 8 கிளாசிக்கல் டான்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பரதநாட்டியம். ஸோ ஐ கெஸ் பரதநாட்டியம் யாருமே தெரியாமல் ஆளே இருக்க மாட்டீங்க. ஸோ பரதநாட்டியம் இந்த ஸ்டேட். ஸோ ஐ கெஸ் பரதநாட்டியம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு பரதநாட்டியம்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒடிசியா. ஒடிசி எந்த ஸ்டேட்? ஐ கெஸ் ஒடிசி பேராச்சே நம்ம சொல்லிடலாம், இது ஒடிஷாவுட்டு டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கத்தக். ஞாபகம், கத்தக் ஒன்று தனி, கத்தக் களி ஒன்று இருக்குது, அதுவும் தனி. ஓகே, கத்தக் நம்மோட்டு யூபியிலேருந்து, உத்தரப்பிரதேஷ், நான் அதனால் யூபிலேருந்து. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சத்ரியா. சத்ரியா இந்த ஸ்டேட்டோடு அசாமோட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அசாம். அடுத்தது மணிப்பூரி. ஐ கெஸ் மணிப்பூரி பேராச்சான்னு நீங்கள் சொல்லிடலாம். மணிப்பூரி எந்த ஸ்டேட்டோடு நம்மளுக்கு தெரியும், மணிப்பூரோடு. ஓகேயா, ஸோ மொத்தம் நான் இங்கே சொன்ன மாதிரி நான் எத்தனை சொல்லியிருந்தேன், மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் நம்ம ஃபஸ்ட் பரதநாட்டியம் பார்த்துட்டோம், ஒடிசி பார்த்துட்டோம், கதக் பார்த்துட்டோம், சத்ரியா பார்த்துட்டோம், அப்புறம் மணிப்பூரி பார்த்துட்டோம். இந்த 5 ஸ்டேட்டையும் இந்த 5 டான்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன் கொஷின் வரும் நார்மலாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம பரதநாட்டியம் பார்த்தோம். பரதநாட்டியம் எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு. ஒடிசி எந்த ஸ்டேட்? ஒடிஷா விட்டு. கதக் எது விட்டு? யூபி விட்டு. சத்ரியா எது விட்டு? அசாம் விட்டு. மணிப்பூரி எது விட்டு? மணிப்பூர் விட்டு. ஸோ ஐ கெஸ் இந்த 5 இதில் டவுட் இருக்காது, ரைட்டா? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்ப்போம். 2 நிமிஷம். ஓகே, ஸோ ஐ கெஸ் இந்த 5 இதுலேயும் டவுட் இருக்காது. ஓகே, ஸோ ஐ கெஸ் நான் ஆசைப்படுறேன் நீங்களும் சேர்த்து நோட்ஸாக உண்டாக்கிக்கோங்க. என்கிட்ட இந்த வீடியோவே பார்த்தா பிரயோஜனம் இல்லை, நீங்கள் அந்த நோட்ஸ் உண்டாக்கினா தான் நீங்கள் அப்புறமா ரிவைஸ் பண்ணும்போது கூட ஈஸியாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஐ கெஸ் இந்த 5 டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருக்காது, இந்த 5 கிளாசிக்கல் டான்ஸில். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மணிப்பூரி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக 5 பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பக்கத்து ஸ்டேட் என்ன சொல்லுங்கள்? பக்கத்து ஸ்டேட் நம்மளோட கேரளா. அங்கேருந்து 2 டான்ஸ் இருக்குது. ஒன்று கதகளி. ஓகே, 2 நிமிஷம். கதகளி, அப்புறம் மோகினி ஆட்டம். ஓகேயா, மோகினி ஆட்டம். ஓகேயா, ஸோ மோகினி ஆட்டம் இது 2மே எங்கேருந்து? கேரளாலேருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் அங்கே ஒரு 5 பார்த்தோம், இங்கே ஒரு 2, மிச்சம் ஏதோ 1 ஸ்டேட் இருக்குது. நான் 2 நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் விட்டுருவேன். அப்புறம் இன்னும் பரதநாட்டியம் பார்த்துட்டோம், ஒடிசி பார்த்துட்டோம், கதக் பார்த்துட்டோம், அப்புறம் சத்ரியா பார்த்துட்டோம், அப்புறம் மணிப்பூரி பார்த்துட்டோம். மிச்சம் நான் மொத்தம் சொன்னது 8 கிளாசிக்கல் டான்ஸ். அதில் கடைசி ஒன்று குச்சிப்புடி. ஓகேயா, ஸோ குச்சிப்புடி ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. குச்சிப்புடி எந்த ஸ்டேட் விட்டு? நம்மளுக்கு மேலே என்ன ஸ்டேட் இருக்குது? ஆந்திர பிரதேஷ் இருக்கா? ஸோ ஏபி, ஆந்திர பிரதேஷ். ஓகேயா, ஐ கெஸ் மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ஊர் விட்டு எது விட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்று பரதநாட்டியம். ஸோ மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஒன்று பரதநாட்டியம் தமிழ்நாடு, ஒடிசி எங்கேருந்து? ஒடிஷாலேருந்து, கதக் எங்கேருந்து? யூபிலேருந்து, சத்ரியா எங்கேருந்து? அசாம், அப்புறம் மணிப்பூர் எங்கேருந்து? மணிப்பூர்லேருந்து. ஓகேயா, அடுத்தது கதகளி, அப்புறம் மோகினி ஆட்டம். 2மே கேரளா விட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2மே எங்கே விட்டு? கேரளா விட்டு. அப்புறம் குச்சிப்புடி
ஆந்திர பிரதேஷோடு. ஸோ இங்கே ஒரு முக்கியமான கொஷின் வரும், ஏன் நம்ம ஸ்டேட்டில் மொத்தமே 8 கிளாசிக்கல் டான்ஸ் தானா, ஏன் அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரியில் மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் தானா, அதுக்கு மேலே இருக்கக்கூடாதா அப்படின்னு இல்லை. இந்த 8 கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்னா என்னென்னா ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப பழைய சமயத்துலேருந்து இந்த டான்ஸை பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். ஓகே, நம்ம இப்படி 8 தான் இருக்குது, இந்த இது 8 தான் இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு புக்குலேருந்து. அந்த புக்கு பேர் என்னென்னா, அந்த புக்கு பேர் நம்ம சொல்கிறோம் அது. ஸோ மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தோம் ரைட்டா. அதில் ஒரு புக்கு இருக்குது. அந்த எங்கேருந்து நம்ம இந்த 8 தான் கிளாசிக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது நம்ம ஒரு புக்குலேருந்து. அந்த புக்கு பேர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புக்கு பேர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். நாட்டிய சாஸ்திரான்னு ஒரு புக்கு இருக்குது, அங்கேருந்து தான் இதை கண்டுபிடிச்சேன். ஓகே, நாட்டிய சாஸ்திராவில் மொத்தம் இந்த 8 கிளாசிக்கல் டான்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த நாட்டிய சாஸ்திரா இந்த புக்கு எங்கேருந்துப்பா வந்துச்சு, எங்கேருந்தாவது தூக்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம வேதாஸ்லேருந்து எடுத்தோம். ஸோ ஐ கெஸ் நீங்கள் நேரம் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுருந்துருப்பீங்க. ஹிஸ்ட்ரியில் நம்ம ஏஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வேதிக் பீரியட்னு ஒன்று வரும். ஓகே, வேதிக் பீரியடில் மொத்தம் 5 இது இருக்குது, 5 வேதாஸ் இருக்குது. ஒன்று யஜுர்வேதா, சாம்வேதா, இந்த மாதிரி 5 வேதாவில் இது 5th வேதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எத்தனாவது வேதா? 5th வேதா. ஓகே, இது 5th வேதா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ நாட்டிய சாஸ்திரம் எழுதினவர் யார்? இங்கே சும்மாலாம் எங்கேயும் பறந்து வந்திருக்காது, யாரோ எழுதியிருப்பாங்கல்ல. யார் எழுதுனா? பரத முனி எழுதினார், ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் எழுதுனா? பரத் முனி எழுதினார், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டும் ஓகே, ரெண்டையும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. அதே சமயம் நாட்டிய சாஸ்திரம் இந்த புக்கு நம்மளுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டுருந்துருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி பழைய நான் டேட்டு பார்க்கல, ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டிருக்காங்க, இது எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2 எக்ஸாமே ஒரு ஹை கிளாஸ் எக்ஸாம், அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்கிறேன். ஓகே, ஸோ நம்ம திருப்பி ஒரு வாட்டி சின்னோண்டு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்ட் போகலாம். ஸோ மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஒன்று பரதநாட்டியம் தமிழ்நாட்டிலேருந்து, ஒடிசி ஒடிஷாலேருந்து, கதக் யூபிலேருந்து, சத்ரியா அசாம்லேருந்து, மணிப்புரி மணிப்பூர்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட் கதக்லேயும் மோகினி ஆட்டமும் கேரளாலேருந்து. அப்புறம் குச்சிப்புடி எங்கேருந்து? ஆந்திர பிரதேஷ்லேருந்து. ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காது. அப்புறம் ஓகே, இந்த இதெல்லாம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? நாட்டிய சாஸ்திரான்னு ஒரு புக்லேருந்து வந்துச்சு. நாட்டிய சாஸ்திரா புக் எங்கே இருக்குது? 5th வேதாவில் இருக்குது. வேதிக் பீரியடோட 5th வேதாவில் இருக்குது. ஓகே, நாட்டிய சாஸ்திரா எழுதினவர் யார்? பரதமுனி. ஓகே, ஸோ இந்த நாட்டிய சாஸ்திராவும் இந்த பரதமுனியும் முக்கியமாக மறந்துடாதீங்க, ஏன்னா இது ப்ரீவைக்கும். அதே சமயம் அதுக்கு மீனிங் இல்லைன்னா 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது, அதெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முக்கியம். அது என்னன்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த நாட்டிய சாஸ்திரம் இந்த பரதமுனியும் நீங்கள் மேபி ஓகே இதை எக்ஸ்ட்ரா தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பிவைக்கு கொஷனால். ஓகேயா, ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காது. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ராப்பராக போவாரிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்டேட்டோட பரதநாட்டியமை பற்றி தான். ஓகே, பரதநாட்டியம். ஸோ நீங்கள் பை சான்ஸ் ஆர்ஆர்பி 2 நிமிஷம் நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பரதநாட்டியம் நம்மளோட ஸ்டேட்லேயும் வரும், நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட்லேயும் பார்க்கலாம் இந்த கொஷனை. ஓகே, பரதநாட்டியம் ஏன்னா இந்த பரதநாட்டியம் ரொம்ப ஃபேமஸ், அதே சமயம் பாப்புலர். ஓகே, ஏன் இதில் பாப்புலர் சொல்கிறேன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பரதநாட்டியம் என்ன? ஓல்டஸ்ட் டான்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, பரதநாட்டியம் என்ன? நம்மகிட்ட ஓல்டஸ்ட் டான்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட பழைய டான்ஸ் இது பரதநாட்டியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பரதநாட்டியம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டான்ஸ். ஓகே, இந்த பரதநாட்டியம் எத்தனை பேர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஒரே ஒருத்தவங்க, சோலோ பர்ஃபார்மர் தான். ஓகே, சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் பண்ண முடியும், 5-6 பேர் சேர்ந்துலாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே, நம்ம பரதநாட்டியம் அப்பயும் நம்ம சமயத்தில் அப்போனா ராஜராஜா சோழனாக இருக்கட்டும், இல்லை பாண்டியர்கள் இருக்கும் போது அப்பயும் பரதநாட்டியம் பேர் பரதநாட்டியம் தானா? அது பேர் வேறு ஏதாவது இருந்துச்சா? ஸோ ஒரு விஷயம் ஞாபகம், இந்த 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஸோ பரதநாட்டியம் இப்போ தான் பேர் பரதநாட்டியம்னு மாற்றுறேன். ஆனால் இதுக்கு பேர் முதல்ல சந்திரின்னு ஒரு பேர் இருந்திருக்கு, சந்தீர். ஓகேயா, ஸோ எனக்கு நெட்டில் கிடச்சது, எனக்கு நான் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக பண்ணேன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது தேவராட்டம். ஓகே, தேவராட்டம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மொத்தம் 2 பேர் தான் எனக்கு இன்டர்நெட்டில் கிடச்சிச்சு உருப்படியாக. ஒன்று சந்தீர், அப்புறம் தேவராட்டம். ஓகே, பரதநாட்டியம் பழைய பேர் என்ன? ஒன்று சந்தீர்,
அப்புறம் தேவராட்டம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருந்துடலாம். ஓகே, ஐ கெஸ் இது எங்கேயும் உங்களுக்கு டவுட் இருக்காது. ஓகே, ஸோ ஓகே, எப்படி நம்ம சொல்கிறோம் பரதநாட்டியம் தான் பழைய டான்ஸ்னு? பரதநாட்டியம் எப்படி நம்ம பழைய டான்ஸுன்னு சொல்கிறோம்னா, நம்மளுக்கு பல புக்ஸ் கிடைக்கிது. என்னென்ன புக்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் இருக்கட்டும், இல்லை மணிமேகலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி புக்ஸில் நம்மளுக்கு பரதநாட்டியம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் பரதநாட்டியம் ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு. ஓகே, ஓல்டஸ்ட் டான்ஸுன்னு. ஓகே, ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காது. ஓகே, நம்ம ரிவைஸ் அப்புறமா ரிவைஸ் பண்ணலாம் ஒரு வாட்டி. பரதநாட்டியம் மட்டும் முடிச்சிடும், அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காது. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் நடுவில் சொல்கிறேன், அப்புறமா கூட நான் சொல்லலாம், ஆனால் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1910 நம்மோட்டு இந்த பரதநாட்டியமை பேன் பண்ணாங்க. யார் பேன் பண்ணா? அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ்காரங்க தான் பேன் பண்ணாங்க. ஓகே, இந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இந்த மாதிரி கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு டான்ஸை மட்டும் தான் அவங்க பேன் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரவங்க 1910. ஓகே, இந்த 1910 டேட் கொஞ்சம் இந்த 19 டேட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டான்சர்ஸை பற்றி. ஸோ நம்ம இப்போ டான்சர்ஸை பற்றி பார்ப்போம். டான்சர்ஸ். ஓகே, ஸோ டான்சர்ஸ் யாரெல்லாமா இங்கே இந்த இதில் முக்கியமாக யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேர் அலாரம் வேலி. ஓகே, அலாரம் வேலி. நெக்ஸ்ட் ருக்மணி தேவி. ஐ கெஸ் நீங்களும் என்னோட சேர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ருக்மணி தேவி, அருந்தேல். ஓகே, அருந்தேல். ஓகே, ஃபர்ஸ்ட் அலரம் வேலி, அப்புறம் ருக்மணி தேவி, அருந்தேல், அப்புறம் பத்மா சுப்பிரமணியம், அப்புறம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அப்புறம் நம்மளுக்கு இங்கே இன்னொரு முக்கியமான பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாமினி கிருஷ்ணமூர்த்தி. இந்த பேரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் கேட்பீங்க, அதனால தான் இதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பேர் உங்களுக்கு திருப்பி கேள்விப்படுவீங்க. ஏன்னா இந்த பேர் நம்ம இப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு நினைப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். யாமினி கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமான இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் லீலா சாம்சன். 2 நிமிஷம். லீலா சாம்சன். ஓகேயா, ஸோ மொத்தம் இப்போ நான் ஒரு முக்கியமான பேரை மட்டும் தான் எழுதியிருக்கேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மோர் தென் என்ன, பை சான்ஸ் இது தவிர கேட்டானா ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் முக்கியமாக ருக்மணி தேவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ருக்மணி தேவி அருங்கதி ரொம்ப முக்கியம். அப்புறம் பத்மா சுப்பிரமணியன் இவங்களும் முக்கியம். அப்புறம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைன்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு. ஓகே, அப்புறம் யாமினி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் லீலா சாம்சன். இந்த 4 பேர். ஹவர் நீங்கள் எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். பை சான்ஸ் இல்லை எனக்கு கடைசி நேரம் நான் ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நான் ஸ்டார் மார்க் பண்ண பேரை மட்டும் மறந்துடாதீங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகே, ஸோ இப்போ என்னப்பா ட்ரிக்கு அப்படின்னு சொன்னீங்க. ட்ரிக் நான் என்ன ட்ரிக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ரிக் என்னன்னு நான் இங்கே சொன்னேன்னா, ஃபஸ்ட் நீங்கள் இங்கே தமிழ் பேர் உங்களுக்கு லைட்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைன்னு வந்துச்சுன்னா சரி, பிள்ளை, அதே சமயம் சுப்பிரமணியம், மீனாட்சி, அது மாதிரி சில தமிழ் பேர்லாம் உங்களுக்கு வரும்ல. மேக்ஸிமம் இங்கே நான் எதெல்லாம் முக்கியமோ அதை நான் சொல்லிட்டேன். ஆனால் அதே சமயம் பிள்ளையாக இருக்கட்டும், மீனாட்சியாக இருக்கட்டும், அதே சமயம் மேக்ஸிமம் தமிழ் பேர் மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் கண்ணை மூடிட்டு நீங்கள் பரதநாட்டியமில் டிக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மேக்ஸிமம் கொஷின் பரதநாட்டியம்லேருந்து தான் வரும், அதுதான் நான் ட்ரிக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ கெஸ் இங்கே வரைக்கும் உங்கள் பரதநாட்டியம்னு டவுட் இருந்திருக்காது. ஸோ நான் இந்த பரதநாட்டியம் இன்னும் ஒரு 2 டான்ஸை பார்த்துட்டு நம்ம கொஷின் ஆன்சர்ஸையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ கெஸ் இங்கே உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம வேணா திருப்பி ஒரு வாட்டி லைட்டாக ரிவைஸ் பண்ணிப்போம். 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருந்துச்சு. பரதநாட்டியம், ஒடிசி, கதக், சத்ரியா, மணிப்பூரி, அப்புறம் கதகளி, மோகினியாட்டம், குச்சிப்புடி. ஓகே, அதில் இந்த புக்கு எங்கேருந்து பார்த்தோம், நாட்டிய சாஸ்திரா, 5th வேதா, எழுதினவர் யார், பரதமுனி. ஓகே, அடுத்தது பரதநாட்டியம், ஓல்டஸ்ட் டான்ஸ், சோலோ பர்ஃபார்மர். உங்கள்கிட்ட இதில் முக்கியமாக இதோட பழைய பேர் என்ன, சதீர், அப்புறம் தேவராட்டம். இது எங்கேருந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ண முடியுது, இது புக்ஸில் நம்மளுக்கு நிறைய இதில் தெரியுது.
இன்னொரு முக்கியமான டேட் 1910 பிரிட்டிஷ் இதை பேன் பண்ணாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதோட முக்கியமான டான்சர்ஸ் ஒன்று அலரம் வேலி, ருக்மணி தேவி, அருங்கதி, பத்மா சுப்பிரமணியம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அப்புறம் யாமினி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் லீலா சாம்சன். ஸோ இந்த முக்கியமான பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் மேக்ஸிமம் பிள்ளை இல்லை ஏதாவது தமிழ் பேர் வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு தமிழ் பேர், ஓகேயா, தமிழ் நேம் வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு சிம்பிளாக பரதநாட்டியம் அடிக்கலாம். பை சான்ஸ் இல்லைப்பா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த தான் நான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியே தீரணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த பேராக இருந்தாலும் சரி பேசாமல் மேக்ஸிமம் பரதநாட்டியம் டிக் பண்ணுங்கள். ஏன்னா பரதநாட்டியம்லேருந்து தான் இப்போ கரண்ட்லி ஹாட் டாப்பிக்காக எஸ்எஸ்சியும் சரி, என்டிபிசியும் சரி, ரயில்வேயும் சரி, இந்த மாதிரி டாபிக்ஸை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால சொல்கிறேன், ஓகே. ஐ கெஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த இதில் பரதநாட்டியம்ல ப்ராப்ளம் இருந்திருக்காது, ஓகே. பரதநாட்டியம்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது 2 நிமிஷம். ஸோ பரதநாட்டியம்க்கு அப்புறம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் போகலாம், ஓகே. ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டை ப்ளூவில் எழுதுறேன், ஓகே. ஸோ இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 ஸ்டார் போட்டுக்கோங்க. என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஸோ இதில் ருக்மணி தேவின்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ரைட்டா. ருக்மணி தேவி, அருங்கதி, ஓகே. நான் ருக்மணி தேவின்னு மட்டும் எழுதுறேன், அருங்கதி நீங்கள் அப்புறம் எழுதிக்கோங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் நாமினேட்டட். ஸோ ஐ கெஸ் உங்கள் ராஜ்யசபா நீங்கள் என்னென்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சமாக பாலிடிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம பிரசிடெண்ட் இருக்கார்ல, அவங்க ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. எங்கே உட்கார வைக்க? ராஜ்யசபாவில், ரைட்டா. ஸோ ராஜ்யசபாவில் யாரெல்லாம் நாமினேட் பண்ணுவாங்க? இது மாதிரி பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அது மாதிரி வாங்கினவங்கள அவங்க நம்ம பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க அவங்க சார்பாக, ரைட்டா. ஸோ அதில் ருக்மணி தேவி தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி டான்சர்ஸ் இதில் இவங்கள நாமினேட் பண்ணாங்க. எதனால? ஏன்னா இவங்க நாமினேட்டட் இன் ராஜ்யசபா. ஸோ ஆர்ஜின்னு எழுதுறேன், ஆர்ஜினா ஆர்எஸ்ன்னு எழுதுறேன், ராஜ்யசபா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ ருக்மணி தேவியை ஃபர்ஸ்ட் டைம் நாமினேட் பண்ணாங்க ராஜ்யசபாவில். ஆர்எஸ் மாதிரி இருக்குது, 2 நிமிஷம் நான் ராஜ்யசபான்னு ஃபுல்லாக எழுதுறேன், இல்லைனா ருபீஸ்ன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஸோ ராஜ்யசபா, ஓகே. ஸோ அதனால தான் இந்த ருக்மணி தேவி அருங்கதியை பேரை இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ண சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ருக்மணி தேவி, ஸோ இப்போ வரைக்கும் நான் மேக்ஸிமம் முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் ஐ கெஸ் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இன்னொன்று பேர் இருக்குது, நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு, ஓகே. ஸோ பரதநாட்டியமில் இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சோனால் மான்சிங், ஓகே. இவங்க யங்கஸ்ட் பத்ம விபூஷன், ஓகே. யங்கஸ்ட் பத்ம விபூஷன் வாங்கியிருக்கான் எதில்? பரதநாட்டியமில், ஓகே. விபூஷனா எதில் வாங்கியிருக்கேன்? பரதநாட்டியமில் வாங்கியிருக்கேன், இம்பார்ட்டன்ட், அதனால சொல்கிறேன் நாட்டியம், ஓகே. ஸோ சோனல் மான்சிங், சிங் வரும், SING, ஓகே. சிங் யங்கஸ்ட் பத்மா விபூஷன் வாங்கியிருக்கேன் எந்த ஃபீல்டில்? பரதநாட்டியமில். ஐ கெஸ் இது வரைக்கும் ஒரு டவுட் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக். ஸோ டாபிக் எது விட்டு? குச்சிப்புடி விட்டு, ஓகே. ஸோ குச்சிப்புடி இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தோம். சொல்லுங்கள், குச்சிப்புடி எந்த ஸ்டேட்? ஸோ ஐ கெஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிப்பீங்க, நோ ப்ராப்ளம். ஸோ குச்சிப்புடி நம்மளுக்கு ஆந்திர பிரதேஷ். இது ஈஸியாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அதில்? ஸோ குச்சிப்புடி எது? ஆந்திர பிரதேஷ். இதையும் எங்கேருந்து எடுத்தாங்க? சேம் அந்த நாட்டிய சாஸ்திரா புக்லேருந்து. யார் எழுதினது? பரதமுனி எழுதினார். அங்கேருந்து நம்ம எடுத்தோம், ரைட்டா. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட் நான் ட்ரிக்கை மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது செம்ம சிம்பிளாக இருக்கும். ஸோ ட்ரிக் என்னென்னா, எந்த பேர்லலாம் ரெட்டின்னு வருதோ அதை கிளிக் சிம்பிளாக குச்சிப்புடின்னு தட்டிட்டு போயிருங்க, ஓகே. ஸோ இங்கே நான் 2-3 பேர் எழுதுறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஹவர் ரெட்டியை தவிர இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ராஜா ரெட்டி, ஓகே. ஸோ ரெட்டி நான் சொன்ன மாதிரி ரெட்டியை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ராதா ரெட்டி, அப்புறம் பவனா ரெட்டி, அப்புறம் யாமினி ரெட்டி, ஓகே. யாமினி ரெட்டி இவங்க யாமனா கிருஷ்ணமூர்த்தியோட சேர்த்துறாதீங்க, ஓகே. பாவனா ரெட்டி. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே எல்லாத்துலேயுமே ரெட்டி இருக்குது. ஸோ அதான் ட்ரிக்கு. ரெட்டி வந்தாலே நீங்கள் குச்சிப்புடியை தட்டிட்டு போயிடலாம். ஸோ இதில் தான் பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் இன்னும் முக்கியமாக 2 பேர் இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன் நான். ஸோ
நான் ஒரு விஷயம் நான் நோட் பண்ண சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாமினி கிருஷ்ணமூர்த்தியை நம்ம எங்கே பார்த்தோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பரதநாட்டியமில் பார்த்தோம், ரைட்டா? ஆனால் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா இவங்க குச்சிப்புடியும் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டுமே, ஒன்று பரதநாட்டியம், பீஃபா பரதநாட்டியம், அப்புறம் கேஃபா குச்சிப்புடி. ஸோ இவங்க 2 டான்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் யாமினி கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அப்புறம் இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே நம்ம மல்லிகா சாராபாயின்னு பார்க்கலன்னு நினைக்கிறேன். மல்லிகா சாராபாய் சேம், இவங்களும் 2 டான்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மல்லிகா சாராபாய் என்னென்ன டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? பரதநாட்டியம் ப்ளஸ் குச்சிப்புடி. ஓகேயா? இந்த 2 பேரும் ஹவர் நான் பரதநாட்டியம் கொஞ்சம் பேர் தான் எழுத வச்சுருக்கேன், ஆனால் அங்கே மலை மாதிரி நிறையா பேர் இருக்குது. ஸோ அதில் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது பிவைக்கில் எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சோ அதெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு பேர்ட்ட சொல்லிட்டேன். ஓகே, இந்த 2 பேரை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே நம்மளுக்கு குச்சிப்புடியில் முக்கியமான ஆளுங்க. இவங்கள்ட்ட பேர் கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோதான பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்குது. ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கம்மிங் டு திஸ் நிமிஷம் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நான் அப்புறமா ஃபைலில் போட்டாலும். ஓகே, நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அபர்ணா சதீஷா. ஓகே, அப்புறம் லக்ஷ்மி சாஸ்திரி, அப்புறம் சோபனா நாயுடு, அப்புறம் லாஸ்ட் பேர் சொப்ன சுந்தரி. ஓகே, ஃபன் பண்ணாதீங்க, இது பேர், இவங்க டான்ஸர். ஓகேயா? சொப்பன சுந்தரி ஒரு டான்ஸர், அதே சமயம் சோபனா நாயுடு இம்பார்ட்டன்ட். அப்புறம் இவங்க 2 பேர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு பிவைக்கில் கிடைக்கல, ஆனால் இவங்க பேர் இருந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஓகே, ஐ கெஸ் லக்ஷ்மி, நான் பேரை தப்பாக எழுதிட்டேன், இங்கே ஹெச் வரணும். ஓகே, ஸோ லக்ஷ்மி சாஸ்திரி, அப்புறம் அபர்ணா சதீஷா, அப்புறம் சோபனா நாயுடு. இது கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன், நிமிஷம். ஓகே, சோபனா நாயுடு. ஓகே, சோபனா நாயுடு. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன பேரை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குச்சிப்புடியில் சிம்பிளான ட்ரிக், எப்போ நாயுடு வருதோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே சமயம் இந்த 2 பேர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் மல்லிகா சாராபாய், இவங்க 2 பேருமே பரதநாட்டியமும் குச்சிப்புடியும் 2மே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் மிச்ச பேர் அபர்ணா சதீஷா, அப்புறம் லக்ஷ்மி சாஸ்திரி, அப்புறம் சோபனா நாயுடு, அப்புறம் சொப்பன சுந்தரி தமிழ்நாடுன்னு நினச்சிடாதீங்க, நீங்கள் பாட்டு கேட்டு தப்பாக போயிட்டீங்க. ஓகே, ஸோ சொப்பன சுந்தரி நம்மளுக்கு இங்கே சொப்பன சுந்தரி குச்சிப்புடி. ஓகேயா? ஸோ குச்சிப்புடி எந்த ஸ்டேட்? ஆந்திர பிரதேஷ். ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காது. ஸோ ஐ கெஸ் வாங்க ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் சின்னோண்டாக பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டே போவேன், நீங்கள் ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று கிளாசிக் டான்ஸ், மொத்தம் 8 டான்ஸ். ஓகே, நான் ஒவ்வொரு ஸ்லைடாக தள்ளிட்டு போனேன், லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ ஐ கெஸ் இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த 2 டாபிக் பார்ப்போம், ஏன்னா இதுக்கே நம்ம ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ லென்த்தாக போணுச்சுன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியாது, லேட் ஆகிடும். ஸோ ஐ கெஸ் இந்த 2 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த டாபிக் நம்ம டக்குன்னு பார்த்தலாம். மிச்சம் 6 டான்ஸ் இருக்குல்ல, அடுத்த வீடியோவில் டக்குன்னு ஐ கெஸ் இன்னொரு 2 வீடியோ உண்டாக்கும் இதிலேயே. ஸோ 2மே மேக்ஸிமம் கிளாசிக் டான்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஃபோக் டான்ஸ் அளவு முக்கியம் இல்லை, அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ கெஸ் இந்த டவுட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 டான்ஸ் முக்கியமாக பரதநாட்டியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்கி எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ முடிஞ்சால் நான் இதை கண்டினியூ பண்ண பார்க்குறேன் 2 நிமிஷம். ஸோ லைக்ஸ் காய்ஸ், இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு ஒடிசி மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ. ஓகே, ஏன்னா நான் ஸ்லைட்ஸை சேர்த்துட்டேன். ஸோ கம்மிங் டு ஒடிசி. ஸோ ஐ கெஸ் ஒடிசி எந்த ஸ்டேட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒடிசாலேருந்து. ஓகே, ஒடிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசி எந்த ஸ்டேட்லேருந்து? ஒடிசாலேருந்து முக்கியம். ஓகே, ஸோ ஐ கெஸ் இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் முக்கியமாக ஒரு 4-5 பேர் தான் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். மிச்ச பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இல்லைனாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஸோ இதுவும் எங்கேருந்து எடுத்தோம்? சேம் நாட்டிய சாஸ்திரா புக்லேருந்து தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் கேலுச்சரண் மோகபாத்ரா. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். மோகபாத்ரா
ஸோ ஐ கெஸ் நீங்களும் இதோட பேரை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சுஜாதா மோகபாத்ரா, ஓகே, நான் இந்த 2 கமானா கீழே மோகபாத்ரா சேம், ஓகே. லீலா மோஹந்தே, அப்புறம் நிஹாரிக் மோஹிபாத், ஓகே. மோஹிதா இது டிவை, ஓகே. ஸோ இதில் என்ன ட்ரிக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் நேம் மோகபாத்ரா இல்லை மோஹன்தை, இந்த மொத்தம் 4, ஓகே. இந்த 4 பேரை மட்டும் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இதை தவிர பேர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் 2-3 பேர் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதுதான் ட்ரிக்கே இதில். ஸோ ஒடிசியில் முக்கியமாக இந்த மோகபாத்ரா, இந்த இதில் மோகபாத்ரான்னு வந்தாலே நீங்கள் ஒடிசின்னு கிளிக் பண்ணிடணும். அப்புறம் மோஹன்தைன்னு வந்துச்சுனாலுமே நீங்கள் ஒடிசான்னு கிளிக் பண்ணிட்டு சிம்பிளாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இது தவிர வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் இன்னும் நிறைய பேர் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கங்காதர் திலக் இல்லை, அது வேறு ரெவல்யூஷனரி. இது கங்காதர் பிரதான். ஸோ இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நானும் சர்ச் பண்ணி படிக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அவர் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆனும். அப்புறம் மாதவி முண்டக்கல் இது, ஓகே. முண்டக்கல், ஓகே. அடுத்தது பிஜயனி சத்பதி, ஓகே. ஸோ இந்த நான் 3 பேர் எனக்கு எழுதுறதுக்கே கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஓகே. ஸோ ஐ கெஸ் இந்த மொத்தம் இந்த 4-5 பேர், ஸோ ஒடிசிலேருந்து ஒரு பெரிய டான்சர்ஸ்லாம் இல்லை, ஆனால் முக்கியமாக இந்த 4 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேர்லேயே ஒரு முக்கியமான பேர் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுதான் கீலச்சரண் மோகபாத்ரா. யார்ப்பா கீலச்சரண் மோகபாத்ரா? ஏன் இதோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஏன்னா இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ், ஓகேயா. ஸோ பாக்கி எதுக்கும் நம்மளால் ஒடிசி டான்ஸ் ஃபாதர் யாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதோட ஃபாதர் யாருன்னு சொல்லிடலாம். ஸோ இதோட ஃபாதர், ஒடிசி டான்ஸோட ஃபாதர் யார்? கீலிச்சரண் மோகபாத்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கீலிச்சரண் மோகபாத்ராவும் அப்புறம் சுஜாதா மோகபாத்ராவும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதே சமயம் லீலா மோஹந்தையும் அப்புறம் நிஹாரிகா மோஹந்தையும் இவங்க 2 பேருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதில் முக்கியமாக ஒடிசின்னு கவனிக்கும் போது நீங்கள் கீலச்சரண் மோகபாத்ரா முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ கொஷின் ஆஃப் த டே. ஸோ இதோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம், ஏன்னா இது மொத்தம் ஸோ நான் நம்பரை மட்டும் இருக்கிறேன். ஸோ நம்ம இது ஒரு 3வது டாபிக், ஓகே. 3வது டாபிக்ங்கிறேன். இது 3வது டான்ஸ். இது நம்மகிட்ட குச்சிப்புடி நம்மளுக்கு 2வது டான்ஸ். ஸோ மொத்தம் நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 3 டான்ஸ் பார்த்துருவோம், ரைட்டா. ஸோ இது ஃபஸ்ட்டு, ஓகே. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் கிளாசிக்கல் டான்ஸில் மொத்தம் 3 பார்த்துட்டோம். நாளைக்குள்ளே அந்த 5 மிச்சம் 5 நான் முடிச்சிடுவேன். ஸோ நான் இதோட ஏன் முடிக்கிறேன்னா, இதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதே சமயம் வீடியோ 1/2 hour மேலே போகுது, அதனால தான், ஓகே. ஸோ ஐ கெஸ் இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் ஒரு வாட்டி திருப்பி சொல்லிடுறேன். கிளாசிக் டான்ஸ் பார்த்தோம், அதில் என்னென்ன கிளாசிக் டான்ஸ் எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தோம், எந்த புக்கு யார் எதுனா என்னென்னு பார்த்தோம். பரதநாட்டியம் எவ்வளோ பழையசுன்னு பார்த்தோம், அதோட பழைய பேர் என்னன்னு பார்த்தோம், அதோட டான்சர்ஸ் யாருன்னு பார்த்தோம், அதோட ட்ரிக்கும் நான் சொன்னேன். அதே சமயம் இங்கே குச்சிப்புடி பார்த்தோம், குச்சிப்புடி எந்த ஸ்டேட் விட்டு சொன்னேன், அதோட ட்ரிக் சொன்னேன். அதே சமயம் மிச்சம் 2 பேர் இம்பார்ட்டன்ட் பேர், யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் மல்லிகா சாராபாய், இவங்க 2 பேர்கிட்ட பேரும் நான் திருப்பி சொன்னேன். அப்புறம் இங்கே அவங்க மிச்சம் சில பேர்னால அவங்களோட பேர் நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது ஒடிசியில் மொத்தம் 4 பேர் தான் முக்கியமாக. ஒன்று கேலிச்சரண் மோகபாத்ரா, சுஜாதா மோகபாத்ரா, அப்புறம் லீலா மோஹந்தை, அப்புறம் நிஹாரிகா மோஹந்தை. ஸோ இதில் கீலிச்சரண் மோகபாத்ரா ஃபாதர் ஆஃப் ஒடிசி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒடிசின்னா யாரும் சின்ன பிள்ளையோ அப்பாவும் இல்லை. ஸோ கீலிச்சரண் மோகபாத்ரா யார் விட்டு அப்பா? ஒடிசி விட்டு அப்பா, ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மிச்சம் இந்த 3 பேர் அதோட டீட்டெயிலாக இம்பார்ட்டண்ட்டாக இந்த கொஷின் கேட்கல, ஆனால் இது 3 பேர் தந்துருந்தேன், ஓகே. ஸோ இது கொஷின்ஸ் வேணுன்னா நம்ம ஒரு 2 கொஷின் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிக்கலாம், ஓகே. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி, ஸோ ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நம்புகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் 2-3 கொஷின்ஸ் எனக்கு கஷ்டப்பட்டு தேடினேன், அப்போ கிடச்சிச்சு. ஸோ நான் இது உங்கள்கிட்ட முதல்ல டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ கொஷின் போடலான்னு. ஸோ ஹவர் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இங்கே கொஷின்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு எஸ்எஸ்சியூட்டு பிவைக்கு கொஷின். இந்த வருங்க எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சியூட்டு. ஸோ இதில் கேட்டிருக்கேன், சத்ரியா டான்ஸ் இஸ் அ ஃபேமஸ் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? ஸோ இந்த சத்ரியா டான்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ
அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ நம்ம பார்த்தா சத்ரியா டான்ஸ் எது விட்டு அசாம் விட்டு, அது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் நம்பர் 3. ஓகே, இந்த கொஷின் உங்களுக்காக கொஷின். இதை நீங்கள் வீடியோ பேக் போகாமல் இந்த கொஷினை அப்படியே போடுங்க. இந்த ஆன்சர் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கமெண்ட் வீட்டில் வேணும் எனக்கு. ஓகேயா, ஸோ கொஷின் நம்பர் 3 போட்டு இது ரைட் ஆப்ஷன் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இது நம்ம சொல்லிடலாம், ஏன்னா நான் அடிக்கடி இந்த கொஷின் சொன்னேன். வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் த ஃபார்ம் ஆஃப் த இந்தியா? ஸோ இந்தியாவிட்டு ரொம்ப கிளாசிக்கல் டான்ஸ் எங்கே இந்த ஆரிஜினேட் ஆச்சு? ஸோ நீங்கள் இதையும் பாஸ் பண்ணி ஆன்சராக சொல்லலாம். ஸோ அவர் நான் இது சொல்லிடுறேன். ஸோ நான் படித்து சொன்னேன், நாட்டிய சாஸ்திரா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஐ கெஸ் இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் போட நான் தூண்டும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இதோட புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் மீட் யூ டுமாரோ. ஐ கெஸ் இந்த கொஷின் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் நெட்லேயும் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், கொஷின்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா. ஸோ நாளைக்கு நான் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு வேணால் நம்ம இன்னும் ஃபார்வர்டாக கொஷின்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.